தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெலிகிராமில் நீங்கள் அப்லோட் பண்ணுற போஸ்ட்டுக்கு கீழே இந்த மாதிரி டைரக்ட் டவுன்லோட் லிங்க்னு பட்டன் எப்படி ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கிறது இதை பற்றி பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நார்மலாக நம்ம ஒரு பட்டன் போஸ்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா மேனுவலாக போயிட்டு பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீ அப்லோட் பண்ணுற போஸ்ட்டு கீழே ஆகிக்கும். ஓகேங்களா? ஓகே, இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டெலிகிராம் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் சேனல்லேருந்து ஏதோ ஃபைல் ஆர் வீடியோஸ் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பட்டன் கொடுத்துருக்க மூலயமா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோன்னே அவங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு ப்ரௌசர்லேயும் போட்டு ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது மூலயமா பார்த்திங்கன்னா மற்ற டெலிகிராம் சேனல்ஸை விட உங்களுடைய சேனல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இதனால தான் அண்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் சொல்கிற பாட் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை அப்படி இல்லைனா டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மற்ற பாட்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு தேவையான டெலிகிராம் பாட்ஸை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிற அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்டு போட்டு மேக்ஸ் ஃபைல் டு லிங்க் பாட் அப்படின்னு போடுங்க. ஃபஸ்ட்டு இந்த பாட்டு தான் வரும். இப்போ ஸ்டார்ட் கொடுங்க. ஓகே, இப்போ அந்த பாட்டோட டெவலப்பரோட சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பாட் ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி அவங்க நிறைய பாட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க தேவைப்படுற பாட்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பாட் இருக்குது, ஃபைல்ஸ் டு லிங்க் ப்ரோ பாட்டுன்னு. ஸோ இதுலேயும் பண்ணலாம் இந்த மெத்தடு. ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாட்டை நம்மளுடைய சேனலில் அட்மினிஸ்ட்ரேஷன் பெர்மிஷனில் ஆக்டிவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ உங்களுடைய சேனலுக்குள்ளே போங்க. இது டெலிகிராம் சேனல் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட் அட்மினில் சர்ச்சில் பாட்டு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு லிங்க் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாட் நம்ம சேனலில் ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபைல் ஆர் வீடியோ ஏதாச்சும் ஒன்று சென்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு ஃபைல் சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பேசும்போது அப்போ ஒரு பாட் யூஸ் பண்ணேன். அப்போ அந்த பாட்டில் டவுன்லோட் லிங்க் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வச்சுருப்பான். அதுதான் இங்கே வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபைல் ஓகே, இப்போ ஸ்ட்ரீமபிள் வீடியோவாக சென்ட் பண்ணி பார்ப்போம். அது வீடியோ ஃபார்மேட்டாக சென்ட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரீமபிள் வீடியோனால் என்னன்னு தெரியல அப்படின்னா அதில் எப்படி தம்ப்நெயில் செட் பண்ணணும் இந்த மாதிரி ஒன்றுமே தெரில அப்படின்னா நம்ம அதுக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு இமேஜ் சென்ட் பண்ணி பார்ப்போம் ஆட் ஆகுதா இல்லையான்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட் ஆகலை. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் ஆட் ஆகும் அப்படின்னா ஒன்று ஃபைல் ஃபார்மேட்டாக இருக்கணும், அப்படின்லாம் வீடியோ ஃபார்மேட்டாக இருக்கணும். ஓகேங்களா? மற்றபடி இந்த இமேஜ் ஃபார்மேட்டுக்கு இது ஆட் ஆகலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே இந்த இமேஜை நீங்கள் ஃபைலாக சென்ட் பண்ணும்போது ஆட் ஆகும். ஸோ இது எப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதை நம்ம இப்படி கிளிக் பண்ணி சென்ட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இடத்துல 3 டாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் வித்தவுட் கம்ப்ரஷன் இருக்கும். இது கொடுத்தோம்னா அது ஃபைலாக சென்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணது அந்த இமேஜை.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட் ஆயிடுச்சு. அண்ட் இது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேனலில் வந்து காப்பி அடித்து ஒரு போஸ்ட்டை வந்து ஃபார்வேர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்வேர்டு மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதே வந்து ரிமூவ் பண்ணியே கொடுத்துருது. ரொம்ப சிம்பிளாக போயிடும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ வந்து இது எப்படி ஆட் ஆகுது நம்ம போஸ்ட்டு கீழே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஆடியன்ஸ் வந்து அந்த எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இது வந்து 4.4 MB. இப்போ உதாரணத்துக்குன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா, எது நீங்கள் ஒரு 1 GB ஃபைல் வந்து வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக ப்ரௌசரில் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து இந்த டவுன்லோட் லிங்க் பட்டன் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோன்னே அது ரீடைரக்ட் ஆகி பாட்டுக்கு போகும். இப்போ ஸ்டார்ட் கொடுக்கணும். இப்போ வந்து பாருங்கள், அவங்க எந்த போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணாங்களோ அந்த போஸ்ட்டோட லிங்க் வந்து இங்கே வந்துருச்சு. இங்கனக்குள்ளே பாருங்கள், டவுன்லோட் லிங்க் ஜென்ரேட்டர்னு போட்டு ஃபைல் நேம் எந்த போஸ்ட் அவங்க கிளிக் பண்ணியிருக்காங்க அது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைஸு 4 MB, லிங்க்கு பவர் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு, அப்புறம் ஓப்பன் வித் ப்ரௌசர் இருக்கா, இதை கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு ப்ரௌசர் பிடிச்ச ப்ரௌசரில் போட்டு ஹை ஸ்பீடாக டவுன்லோட் பண்ணிடலாம். அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த லிங்க்கை காப்பி பண்ணி ஜஸ்ட்டு டவுன்லோட். ஸோ இங்கே வந்து பாருங்கள் டவுன்லோட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிம்பிள். இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டோட சேனலில் வந்து அவங்களும் ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்படி ஜாயின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த டவுன்லோட் பட்டன் வந்து ஒர்க் ஆகும். அப்படி பண்ணலைன்னா ஒர்க் ஆகாது. அண்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா டிஎக்ஸ் பாட், ஃபைல் டு லிங்க் டிஎக்ஸ் பாட், இதுதான் யூஸ் பண்ணுது. ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இந்த மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ இதை வந்து உங்கள் ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணுறதுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு வீடியோவாக ரெடி பண்ணிடணும், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி. அதை வந்து உங்களுடைய சேனலில் வந்து டாப்பில் பின் பண்ணி வச்சிடணும். அப்படி இல்லைனா இமேஜ் இல்லை ஆடியோவோ, ஸோ எதாக இருந்தாலும் ஜஸ்ட்டு 3 டாட் கிளிக் பண்ணி பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே உங்கள் சேனலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஓ இப்படி தான் டவுன்லோட் பண்ணுவோம் போல் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேலா, ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கலாம். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குது, உங்களுடைய சஜஷன் இதெல்லாம். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டெலிகிராம் சேனல் வச்சுருந்தாலும் சரி, குரூப் வச்சுருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும். இது மாதிரி நிறைய டெலிகிராம் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. டைம் இருந்துச்சுன்னா ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீதூரில் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா.